ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். வாயில் வச்சதுமே வழுக்கிட்டு போகிற அளவுக்கு வழவழன்னு ஹல்வாவை சமைக்கவே தெரியலனா கூட ரொம்ப ஈஸியாக பர்ஃபெக்டாக செய்யலாம். அண்ட் இந்த ஹல்வாவை செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் பக்கத்துலேயே நின்று கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஹல்வா ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க. வாங்க இப்போ இந்த ஹல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஹல்வா செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஜவ்வரிசியில் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கையால் ஒரு டைம் அலசி விட்டு இந்த தண்ணியை வடிகட்டிடுங்க. இதே போல் ஜவ்வரிசியில் ஒரு 2-3 டைம் தண்ணி சேர்த்து அலசிட்டு அந்த தண்ணியை வடிகட்டிக்கோங்க. அடுத்தது ஜவ்வரிசி ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஜவ்வரிசி கூட சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசியை மூடிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சோம் அப்படின்னா தான் ஜவ்வரிசி நல்லா ஊறி வரும். அப்போ தான் ஜவ்வரிசியை அரைக்கும் போது நல்லா மைய அரைப்படும். 2 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஜவ்வரிசியோட சைஸ் பெருசாகி ஜவ்வரிசி நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கும். இப்போ ஜவ்வரிசி எடுத்து கையில் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்டாக நசுங்கும். இந்த அளவுக்கு ஊற வச்சுக்கணும் ஜவ்வரிசியை. ஜவ்வரிசியில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு ஜவ்வரிசியை மட்டும் மிக்ஸி கப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசியை அரைக்கிறதுக்கு முன்னாடி அது கூட ஒரு 50 ml அளவுக்கு ஜவ்வரிசி ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல, அதையே ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி அரைக்கும் போது இடையில தண்ணி தேவைப்படும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மைய அரைஞ்சிருக்கணும். அரைச்ச ஜவ்வரிசியை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. அடுத்தது ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இதில் ஒரு 20 முந்திரி பருப்பு கிட்ட சேர்த்துட்டு இதோடைய கலர் பொன்னிறமான கலருக்கு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விடுங்க. முந்திரி பருப்போடைய கலர் இந்த அளவுக்கு பொன்னிறமான கலருக்கு சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த வானலில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசி மெஷர் பண்ணோம்ல, அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை. இந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்வீட் டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இந்த சர்க்கரையை கரைக்கிறதுக்காக 2 கப் அளவுக்கு தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே ஜவ்வரிசி மெஷர் பண்ண அதே கப்பாலேயே தான் மெஷர் பண்ணிக்கணும். அடுத்து இந்த சர்க்கரை கரைகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை கரைஞ்சி லைட்டாக ஒரு கொதி வருது இல்லையா. இப்போ இதில் ஸ்வீட் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுட் கலர் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, சேர்க்காமலும் தாராளமாக செய்யலாம், அது நம்மளுடைய விருப்பம்தான். வாசனைக்காக 4 ஏலக்காவை நசுக்கிட்டு அந்த விதையை மட்டும் இந்த சக்கரை தண்ணி கூட சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இந்த தண்ணியை கொதிக்க வைங்க. 2 நிமிஷத்துக்கு சக்கரை தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இந்த சக்கரை தண்ணி கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஜவ்வரிசி, அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் கரண்டியால் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. சக்கரை தண்ணி கூட ஜவ்வரிசி மாவை சேர்க்குறோம்ல, அப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. சக்கரை தண்ணியும் ஜவ்வரிசி மாவும் நல்லா ஒன்றா கலந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் மாற்றி வச்சு ஹல்வாவை குக் பண்ணிக்கலாம். வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஜவ்வரிசி மாவும் சக்கரை தண்ணியும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் வச்சு ஹல்வாவை கண்டினியூஸாக கலந்து விட்டு நல்லா குக் பண்ணணும். ஹல்வாவுடைய டெக்ஸ்சர் இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இது நல்லா குக்காக நல்ல ஒரு ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஜவ்வரிசி மாவு குக்காக சைடில் ஹல்வாவுடைய கலர் சேஞ்ச் ஆகுது இல்லை, அந்த கலருக்கு ஃபுல் ஹல்வாவுடைய கலருமே சேஞ்ச் ஆகி வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் ஹல்வாவை குக் பண்ணுங்கள். இந்த ஹல்வாவை குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். அந்த 5 நிமிஷத்துக்கு ஹல்வாவை கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஹல்வாவுடைய கலர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு கிளாஸியான லுக்குக்கு வரும். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வெந்து ஹல்வாவுடைய கலர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அதே போல் நல்ல ஒரு கிளாஸியான லுக்குக்கு வந்திருக்கு பாருங்கள். ஹல்வாவுடைய கன்சிஸ்டன்சி பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற போல் தான் இருக்கும், ஆனால் இது சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா கெட்டியாகிடும், ஹல்வா டெக்ஸ்சருக்கு வந்துடும். இப்போ இந்த ஹல்வாவில் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை அந்த ஹல்வா கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய் சேர்த்து நம்ம கலரை விட ஹல்வாவுடைய டெக்ஸ்சர் நல்லா கொஞ்சம் கெட்டியாக்கிட்டே வரும். இப்போ அகைன் இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து ஹல்வாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹல்வா செய்கிறதுக்கு அதிகமாக நெய் சேர்க்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திங்க அப்படின்னாலவே அந்த நெய்யோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ஹல்வாவில் சூப்பராக தெரியும். நெய்லாம் சேர்த்து ஹல்வாவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஹல்வாவை இந்த மாதிரி வானல்லேருந்து எடுத்து விட்டீங்க அப்படின்னா வானலில் ஒட்டாமல் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இந்த ஹல்வாவில் நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வெரைட்டியான ஹல்வா ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன்.
அந்த ரெசிபியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். முந்திரி பருப்பு சேர்த்து ஹல்வாவை கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஹல்வாவுடைய கன்சிஸ்டன்சியை நான் காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக கெட்டியாகி வந்திருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு தான் திக்காக இருக்கணும். இதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாகிற வரைக்கும் குக் பண்ணக்கூடாது. ஹல்வா நல்லா கெட்டியாகிற வரைக்கும் குக் பண்ணணும் அப்படின்னு குக் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி குக் பண்ணிங்க அப்படின்னா ஹல்வா ஹார்டாகிடும், சாஃப்டாக இருக்காது. ஹல்வா சூடாக இருக்கும்போது கரண்டியில் ஹல்வாவை எடுத்து இந்த மாதிரி நம்ம கீழே ஊற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் தலை இருக்கணும். ஹல்வாவுடைய சூடு ஆறுனதுக்கு அப்புறமா அதை நான் பிளேட்டில் சர்வ் பண்ணுறேன் பாருங்கள். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஹல்வாவுடைய டெக்ஸ்சர் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு. அவ்வளோதான், ரொம்ப குயிக்காக அண்ட் டேஸ்டியான ஜவ்வரிசி ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஜவ்வரிசி ஹல்வாவை நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.